ஒரு ட்ரேடரா கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னோட விக்ஸை அனலைஸ் பண்ணி பிரைஸ் மூவ்மெண்ட்டை ப்ரெடிக்ட் பண்ணிக்க முடியும் அண்ட் உங்களோட என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பாயிண்ட்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். இப்போ ட்ரேடிங்கில் கேண்டிலோட விக்கை எப்படி அனலைஸ் பண்ணுறது அண்ட் அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் ஒரு பர்டிகுலர் கீ லெவல் கீழே ப்ரைஸை புஷ் பண்ணிடுவாங்க அண்ட் அந்த கீ லெவல்ஸ்ல இருந்து ப்ரைஸ் ரிவர்சல் எடுக்கிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற ஸ்டாப் லாஸை ட்ரிகர் பண்ணிடுவாங்க. லோ லிக்விடிட்டி பீரியட்ல நமக்கு ஒரு லாங் விக் ஃபார்ம் ஆச்சுன்னா அது ஃபால்ஸ் ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை இண்டிகேட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஃபார்ம் ஆகிற லாங் விக்கை நம்பி நீங்கள் ரியாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் வெயிட் பண்ணணும். செகண்ட், சப்போஸ் ஒரு கேண்டில் சப்போர்ட் இல்லைனா ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல இருந்து பிரேக் ஆகி அந்த லெவலுக்கு கீழேயோ மேலேயோ க்ளோஸ் வைக்காம அகெயின் அந்த லெவலுக்குள்ளேயே க்ளோஸ் வச்சதுன்னா அது பிரைஸ் ரிஜெக்ஷனை இண்டிகேட் பண்ணும். சப்போஸ் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியால நமக்கு மல்டிபிள் டைம்ஸ் டச்சஸ் நடக்குதுன்னா அங்க லாங் அப்பர் விக்ஸ் ஃபார்ம் ஆகும். அது நமக்கு பிரேக் டவுன் நடக்க சான்சஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கறத இண்டிகேட் பண்ணும். அதே மாதிரி சப்போர்ட் ஏரியாஸ்ல லாங் லோயர் விக்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா பையர்ஸ் செல்லிங் ப்ரெஷரை அப்சர்வ் பண்றாங்க அப்படிங்கறத இண்டிகேட் பண்ணும். தேர்டு, ஒரு கேண்டில் பாடியோட சைஸை விட விக்கோட சைஸ் டபுளாக இருந்தால் அது ஸ்ட்ராங் ரிஜெக்ஷனை இண்டிகேட் பண்ணும். பாடி டு விக் ரேஷியோ அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரே டைரக்ஷனில் ஸ்ட்ராங் மொமெண்டம் இருக்குன்னு அது சஜஸ்ட் பண்ணும். ஃபால் சிக்னலில் ஃபில்டர் பண்ண இதை நீங்கள் வால்யூம் அனாலிசிஸ் கூட கம்பைன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம விக் அனாலிசிஸ் பற்றி பார்த்தோம். இதில் நம்ம என்னென்ன விஷயங்கள் லேர்ன் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத ஷார்ட்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், லாங் விக்ஸ்ங்கிறது பிரைஸ் ரிஜெக்ஷன் அண்ட் ரிவர்சல்ஸை இது இண்டிகேட் பண்ணும். சப்போஸ் ஒரு கேண்டில்ல விக்ஸ் ரொம்ப ஷார்ட்டா இருக்கு இல்லைனா விக்ஸே அதில் ஃபார்ம் ஆகல அப்படின்னா அது ஸ்ட்ராங் ட்ரெண்ட் கண்டினியூஷனை இண்டிகேட் பண்ணும். அடுத்து, விக் அனாலிசிஸை வால்யூம் அண்ட் இம்பார்ட்டன்ட் பிரைஸ் லெவல் கூட கம்பைன் பண்ணி ட்ரேட் அக்யூரசியை என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து, ட்ரேடரா நீங்க விக்ஸை ஒரு கன்ஃபர்மேஷன் தான் யூஸ் பண்ணணும். அந்த சிக்னலை தனியாக யூஸ் பண்ணி ட்ரேட் எடுக்க ட்ரை பண்ணக்கூடாது.